மனிதர்கள் யாரும் எளிதில் அண்ட முடியாத மாபெரும் காடுகள் சூழ்ந்த மலைகள். அந்த மலைகளின் அடிவாரத்தில் வாழும் மாமிசம் தின்னும் ராட்சச பறவைகள். அவை வானுயர வளர்ந்த மரங்களில் லவங்கப்பட்டை குச்சிகளைக் கொண்டுதான் கூடுகள் கட்டி வாழும். நமக்கு அந்த லவங்கப்பட்டைகள் வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு முழு விலங்கை கொன்று அந்த ராட்சச பறவைகளின் இருப்பிடங்களில் போட வேண்டும். அப்போதுதான் அப்பறவைகள் இறைச்சியை தின்ன இறங்கி வரும். அந்த வேளையில் அதன் கூடுகள் இருக்கும் உயர்ந்த மரத்தில் உயிரை பணயம் வைத்து ஏறி அப்பறவைகளின் கூட்டை தட்டிவிட்டு லவங்கப்பட்டை குச்சிகளை எடுத்து கொண்டு வர வேண்டும். இது அரேபிய வணிகர்கள் லவங்கப்பட்டையினுடைய விலையை அதிகரிப்பதற்காக சொன்ன கதைகள்ல ஒண்ணு. லவங்கப்பட்டையை முதல்ல வியாபார பொருளாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போனவங்க அரேபியர்கள் தான். மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அரேபியர்கள் தங்கள்கிட்ட மட்டுமே லவங்கப்பட்டை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஏகபோக உரிமையை நிலைநாட்டவும் மேற்கத்திய நாடுகள்ல தங்களின் வியாபார லாபத்தை பெருக்கவும் தான் அவங்க இந்த மாதிரியான கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. லவங்கப்பட்டை எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக ஒரு பெரிய ரகசியமாகவே அவங்க பாதுகாத்துட்டும் வந்தாங்க. இந்த லவங்கப்பட்டை கருவாப்பட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பட்டை, லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மரத்தினுடைய பட்டைகளை தான். அதைத்தான் நம்ம சமையல்ல பயன்படுத்துறோம். இதனுடைய தாவரவியல் பெயர் சினமோம் போரம். சினமோம் அப்படிங்கக்கூடிய தாவர இனத்தையும் லோரேசியே அப்படிங்கக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இதை ட்ரூ சினமன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பட்டையினுடைய பூர்வீகம் எது? லவங்கப்பட்டையின் பூர்வீகம் இலங்கைதான். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பயணியான ஜகாரியா அல் குவாஸ்வினி என்பவர்தான் தன் நூலான மோனமெண்ட் ஆஃப் பிளேசஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் காட்ஸ் போன்ஸ்மேன் என்பதில் இலங்கையில் லவங்கப்பட்டை விளைவிக்கப்படுகிறது என்பதை முதலாக பதிவு செய்து வைத்துள்ளார். தாமஸ் ஸ்டீபன்ஸ் கிறிஸ்துவ மதகுரு மதத்தை பரப்புவதற்காக கிபி 1579 இந்தியாவுக்கு வந்தவர். இந்திய மண்ணில் அடியெடுத்து வைத்த முதல் பிரிட்டிஷ்காரராக கருதப்படுபவர். சுமார் 40 ஆண்டுகள் இங்கேயே வாழ்ந்து இறந்தவர். இவர் தனது குறிப்பில் இந்தியாவில் நிறைய லவங்கப்பட்டைகள் கிடைக்கின்றன, ஆனால் சிலோனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் லவங்கப்பட்டைகளே மிக உயர்ந்த தரத்தில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுதும் நம் ஊரில் பட்டை வாங்கும் பொழுது சிலோன் பட்டை என்றே கேட்டு வாங்கும் வழக்கமும் உள்ளது. பட்டையினுடைய பூர்வீக பூமியாக இலங்கை இருந்தாலும் இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதிகள், பர்மா, பங்களாதேஷ் போன்ற இடங்களிலும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே இந்த பட்டையானது இருந்திருக்கு அப்படின்னு வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது. செட்டேசியஸ் கிமு 400களில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவர், வரலாற்றாளர். இவர் இந்தியாவிலிருந்து கிரேக்கத்திற்கு லவங்கப்பட்டை வந்ததாக குறிப்பு எழுதி வைத்துள்ளார். அர்த்த சாஸ்திரத்திலும் லவங்கப்பட்டை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அதில் வாக் என்ற பெயரில் லவங்கப்பட்டையின் மரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தர்சினி என்ற சமஸ்கிருத சொல்லும் அதை குறிப்பதே. பாக்கப்பற்றா என்ற சமஸ்கிருத சொல் லவங்கப்பட்டையை குறிப்பது. தவிர கொக்காக்கா, உட்கடா, சகாலா என சமஸ்கிருதத்தில் லவங்கப்பட்டையை குறிக்கும் பல சொற்கள் இருக்கின்றன. பச்சானமகா என்பது லவங்கப்பட்டை மரத்தின் இலையை குறிக்கும் சமஸ்கிருத சொல். இதுவும் வாசனை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. என்னோட இருக்கிறது திருமதி மஞ்சுளா அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? சின்னமன் சாக்லேட் இட்லி கேக். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? பட்டர், ஐசிங் சுகர், கொக்கோவா பவுடர், ஸ்ப்ரிங்க்லர், கண்டென்ஸ்ட் மில்க், மைதா, பேக்கிங் சோடா, பால், சின்னமன் பவுடர், வினிகர். சின்னமன் சாக்லேட் இட்லி கேக் பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு 1/4 கப் வெண்ணெய், கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப் அளவுக்கு நம்ம அதை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து வெண்ணெயையும் கண்டென்ஸ்டு மில்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது பால் சேர்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறோம் இல்லையா? முதல்ல என்ன மிக்ஸ் பண்ண போறீங்க? மைதா அண்ட் பேக்கிங் பவுடரை வந்து நான் சீவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ரெண்டையும் சேர்த்துட்டீங்க இல்லையா? எவ்வளவு மைதாக்கு எவ்வளவு பேக்கிங் பவுடர் நீங்க மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 1 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இதை சேர்த்துடலாமா இதுல? ஓகே. இதோட நம்ம என்ன சேர்க்க போறோம்? கொக்கோவா பவுடர். ஓகே, கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப். அடுத்தது சின்னமன் பவுடர்.
இதோட என்னம்மா சேர்க்க போகிறோம்? இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குல்ல. ஓகே, நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெண்ணெய், பால், கண்டென்ஸ்டு மில்க்கு, அந்த கலவையை இதோட சேர்க்குறோம். ஆமாம். இந்த பதம் இருந்தால் நம்மளுக்கு போதும். கேக் பேட்டரில் வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் ஆட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஓகே, இது 1 டீஸ்பூன். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, லேசா. இது அப்படியே எடுத்து நம்ம இட்லி தட்டில் செட் பண்ணிடலாமா? இது எவ்வளவு நேரம் வேகணும்? ஒரு 10 to 15 minutes ஆகும். சரி. சினமன் என்ற ஆங்கில வார்த்தை எப்படி உருவாச்சு? கினமன் என்ற ஹீப்ரு மொழி வார்த்தையை மூலமாக கொண்ட கினமோமன் என்ற பழைய கிரேக்க மொழி வார்த்தையிலிருந்து தான் லவங்கப்பட்டையை குறிக்கக்கூடிய சினமன் என்ற ஆங்கில வார்த்தை உருவாயிருக்கு. பண்டைய கிரேக்கர்கள் அப்பல்லோ கடவுளுக்கான கோயிலில் லவங்கப்பட்டையை படைத்து வழிபட்டிருக்கிறாங்க. பண்டைய எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் லவங்கப்பட்டையை கடவுளுக்கு படைக்கின்ற அரசர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற பரிசு பொருளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிமு 2000 சமயத்திலேயே லவங்கப்பட்டை எகிப்துக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவை எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பது பற்றிய வரலாற்று குறிப்புகள் இல்லை. இப்ப கேக் ரெடியான்னு திறந்து பார்த்துடலாமா? தரங்க பாப்பா. எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கார்னிஷிங் இல்லையா? சினமன் சாக்லேட் இட்லி கேக் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த பட்டையினுடைய வாசனையோட அந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த சினமன் சாக்லேட் இட்லி கேக் கலக்கல். 13ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில தமிழ்நாட்டிற்கு வந்த வெனிசிய பயணியான மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டில் லவங்கப்பட்டைகள் குவிந்திருந்தது அப்படின்னு குறிப்பெழுதி வச்சிருக்கிறாரு. 15ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த போர்த்துகீசியர்கள் இங்கிருந்து நறுமண பொருட்களை அள்ளிட்டு போகும்போது டன் டன்னாக இந்த பட்டையையும் அள்ளிட்டு போனாங்களாம். ஒரு காலகட்டத்தில் உலகத்துல தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்கதாக இந்த பட்டை இருந்திருக்கு. அந்த காரணத்தினாலேயே இந்த பட்டையை சுற்றி பல்வேறு வியாபார அரசியல்களும் நடந்திருக்கு. கிபி 1518 போர்த்துகீசியர்கள் இலங்கையை அடைந்தது அந்த வருடத்தில்தான். அங்கே அமோகமாக லவங்கப்பட்டை கிடைப்பதை கண்டுகொண்டார்கள். லவங்கப்பட்டை மற்றும் பிற வாசனைப் பொருட்களுக்காக இலங்கை மக்களை அடிமைப்படுத்தினார்கள். 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலும் இலங்கையிலும் போர்த்துகீசியர்கள் செலுத்திய ஆதிக்கத்தால் வாசனைப் பொருட்கள் வணிகத்தில் அவர்களது கையே ஓங்கியிருந்தது. கிபி 1638 டச் வணிகர்கள் இலங்கை கண்டி மன்னரோடு கைகோர்த்தார்கள். போர்த்துகீசியர்களை அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். அடுத்த 150 வருடங்களுக்கு இலங்கையில் லவங்கப்பட்டை ராஜ்யம் டச் கிழக்கிந்திய கம்பெனியின் கைகளுக்கு மாறியது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷாரின் அதிகாரம் இலங்கையிலும் பரவியது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து லவங்கப்பட்டை உலகமெங்கும் பரவலாக கிடைக்கும் பொருளாக மாறியது. தங்கத்திற்கு இணையாக இருந்த அதன் மதிப்பு வெறும் வாசனை பொருள் என்ற அளவில் குறைந்து போனது. இந்திய சமையல்ல பிரியாணி, குருமா, இறைச்சி வகைகள் சமைக்கும் போது நாம தவிர்க்காம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் பட்டை. அது மட்டுமல்லாம பட்டை மரத்தினுடைய காய்ந்த இலைகளையும் நாம இந்த சமையல்ல சேர்க்கிறோம். இது வாசனைக்காகவும் சுவைக்காகவும் மட்டும் சேர்க்கிறது இல்ல, இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறதான். அசைவ உணவுகளை எளிதில் செரிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியமான காரணம். என்னோட இருக்கிறது டான் பெப்பர்வினுடைய செஃப் வாசு அவர்கள். என்ன சார் பண்ண போறோம்? நான் வந்து சினிமன் கிரில் சிக்கன் பண்ண போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? நமக்கு தேவையானது சிக்கன், காஷ்மீரி சில்லி பவுடர், ஒலிவ் ஆயில், கியூமின் பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட்டு, ஒயிட் பெப்பர், பட்டை, சினிமன் பவுடர், ஒரிகினோ, தைம். இவ்வளவுதான் தேவை இல்லையா? ஆமா. இப்ப மேரினேஷனுக்கு இது எல்லாம் சேர்ப்பீங்களா? என்னெல்லாம் சேர்ப்பீங்க? ஆமா, இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி சிக்கன் கட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours நம்ம அப்படியே வச்சிருவோம். அப்பதான் அந்த மேரினேஷன்ல அது ஊறிடுவோம். அது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், கொஞ்சம் சால்ட் போட்டேன், கொஞ்சம் கார்லிக் பவுடரு, கொஞ்சம் கியூமின் பவுடரு, ஓகே, கொஞ்சம் சினிமன் ஃப்ளவர், ஓகே, சினிமன் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் பெப்பரு அண்ட் ஒரிகினோ அண்ட் தைம். கொஞ்சமா கொஞ்சம் தைம். ஓகே. போட்டு இதில் கொஞ்சம் ஆயில் போடுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த சிக்கன் இது பண்ணிக்கலாம். ஓகேயா? இது நல்லா பிரட்டிடணும். ஆமாம், நல்லா பிரட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரில் பண்ணிடலாமா? ஆமாம், கிரில் பண்ணிடலாம். ஓகே. பற்ற வச்சுட்டா கொஞ்சம் ஒலிவ் ஆயில். ஓகே, ஒரு 3 ஸ்பூன் ஒலிவ் ஆயில், சின்ன ஸ்பூனில் இந்த பட்டை இதை போட்டு இது ரோஸ்ட் ஆகணுமா? கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் இப்படியே போட்டுடலாம். ஓகே, 5 minutes மேக்ஸிமம், அவ்வளோதான் இருக்கும். 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் வந்து இந்த கிரில் சிக்கனோட எது அக்கம்பனியா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ஒயிட் ரைஸ் கூட வைக்கலாம், இல்லைன்னா இப்போ வந்தால் பார்சலி ரைஸ். இப்போ நான் இங்கே பார்சலி ரைஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு சிக்கன் குக் ஆயிடுச்சா? சிக்கன் குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ சினமன் ஃப்ளேவர்லயே நீங்க ரைஸ் பண்ண போறீங்க, பார்சலி ரைஸ் இல்லையா? ஓகே, இது செய்யறதுக்கு என்னலாம் நமக்கு தேவை? நமக்கு தேவையா பாஸ்மதி ரைஸ், பட்டை, பட்டர், சால்ட், ஒயிட் பெப்பர், பார்சலி அண்ட் சினமன் பவுடர். 1 நிமிஷத்துல அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா இருந்திருக்கும். அந்த ரைஸ் ரெடி ஆயிடும். அதோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சினமன் ஃப்ளேவர் கிரில்டு சிக்கன், அதோட சினமன் ஃப்ளேவர் பார்சலி ரைஸ் ரெண்டுமே இருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம். தாராளமா. அந்த பட்டையினுடைய வாசனையோட இருக்கக்கூடிய இந்த கிரில்டு சிக்கனும் இந்த பார்சலி ரைஸும் பட்டாசா இருக்கு. லவங்கப்பட்டை மரம் நட்டதிலிருந்து 2 வருடங்களுக்கு பிறகுதான் பலன் கொடுக்கும். 2 வருடங்களுக்கு பிறகு மரத்தின் அடிப்பகுதியை வெட்டி விடுவார்கள். அது உள்பட்டை செழிப்பாக வளர வழிவகுக்கும். அடுத்த வருடத்தில் புதிதாக வளரும் பட்டைகளை செதுக்கி எடுப்பார்கள். அதன் மேற்பக்கம் நீக்கப்பட்டு உள்ளிருக்கும் பட்டையை செதில் செதிலாக வெட்டி அதை நிழலில் காய வைப்பார்கள். இதற்கு பிறகுதான் இது உணவிற்காக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊர்களில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கருவாப்பட்டை கஷாயம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கு. இது எதற்கு? கர்ப்பப்பையை கருவாப்பட்டையானது எளிதில் சுருங்க செய்யும் அப்படிங்கிறதா. பெண்கள் இந்த கருவாப்பட்டையை சாப்பிடும்போது மாதவிடாயை தூண்டுமாம். அதனால ஒரு காலகட்டத்தில் இந்த கருவாப்பட்டையானது இயற்கையான கருத்தடை மருந்தாகவே இருந்திருக்கு. கருவாப்பட்டையை ஆண்கள் சாப்பிடும் பொழுது தாது விருத்தியாகுமாம். இது சுவாரஸ்யமான இயற்கை முரண். என்னோட இருக்கிறது திருமதி கமலாதேவி அவர்கள். நம்ம என்னமா பண்ண போறோம்? கட்டா ரைஸ். இது எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்? ராஜஸ்தான்ல ஃபேமஸ் இல்லையா? இதுக்கு மெயினா என்ன எடுத்திருக்கீங்க நீங்க? பட்டை போட்டு வேக வச்ச ரைஸ், பட்டாணி, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி இலை, லோங்கம், ஏலக்காய், பட்டை, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகா, மாதுளப்பழம், எண்ணெய், முந்திரி, திராட்சை, கடலை மாவு, லெமன், சால்ட். நம்ம இப்போ கட்டா ரைஸ் பண்ணிடலாமா? கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஆயில், இது கலந்துட்டு தண்ணி சேர்க்கலாமா? அப்போ இப்போ நம்மளுக்கு கட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கட்டாவை கொதிக்க வச்சிருக்கக்கூடிய தண்ணியில போடுவோம். இது எவ்வளவு நேரம் வேகணும்? இது மெதுக்கி மேல வந்துரும். ஓகே, வெந்து அப்படி மேல மேல வந்துரும். ஓகே, அப்ப நம்ம எடுத்துக்கலாம். தாது நட்டம், பேதி, சருவ விஷம் ஆகிய நோய், பூத கிரகஞ்சிலந்தி பூச்சிவிடம், சாதிவிடம், ஆட்டுமிரை போடிருமல் ஆகிய நோய், கூட்டமர ஓட்டும் லவங்கத்துரி. சன்ன லவங்கப்பட்டை தான் குளிர்ச்சி உண்டாக்கும். இன்னும் இரத்த கடுப்பை ஈர்க்கும் கான், முன்னுமுறும் முந்தி கடுப்பகற்றும், உன்மூல புண்போக்கும் கந்தமிகு பூங்குழலே கான். இது அகத்தியர் குணவாடத்தில் லவங்கப்பட்டையின் நன்மைகளை சொல்லும் பாடல் வரிகள். லவங்கப்பட்டை தாது புஷ்டி தரும், பூச்சிக்கடி விஷயங்களை போக்கும், தும்மல் இருமலை நீக்கும், இரத்த ஓட்டத்தை தூண்டும். குறிப்பாக கை கால் விரல்களுக்கான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், மூட்டு வலியை போக்கும். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும். லவங்கப்பட்டை வாயில் இருக்கும் கிருமிகளை நீக்கி பற்களை பாதுகாக்கும்.
லவங்கப்பட்டையின் நறுமணத்தை நுகரும் பொழுது அது மூளையின் உணர்ச்சிகளை மேலோங்கச் செய்து சுறுசுறுப்பாக்கி ஆற்றலை பெருக்கும். இது எல்லாமே லவங்கப்பட்டையை உண்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். இதை வெளியில எடுத்துடலாமா? இப்போ எடுத்துடலாம். இதை என்ன பண்ணுவீங்க இடத்துல? இது கொஞ்சம் சில்ல நான் ஒன்று கட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னமா பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் எல்லாம் வெஜிடபிளும் ஃப்ரை பண்ணிட்டு இதுல கட்டா போட்டு ஃப்ரை, இதையும் சேர்த்துட்டு ரைஸும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான் இல்லையா? 3 லவங்கம், ஏலக்காய் 2, பிரிஞ்சி இல்லை. ஓகே. கொஞ்சமா பட்டை. நம்ம கடலை மாவுல ரெடி பண்ணின அந்த கட்டாவை ஃப்ரை பண்ணலாம். எடுத்துடலாம். இப்போ ஒரு வெங்காயம் போட்டு, வெங்காயம் பொரிஞ்சதுக்கு பிறகு பச்சை மிளகாய், தக்காளி, இப்போ பட்டாணி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, கட்டாவை சேர்த்துட்டோம். நம்ம பட்டை சேர்த்து வேக வச்ச ரைஸ். நம்மளுக்கு கட்டா ரைஸ் ரெடி. அடுப்பை நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம். ஓகே. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுக்க போறோம் இல்லையா? மாதுளம்பழம், இப்போ லெமன் புளி. ராஜஸ்தான் கட்டா ரைஸ் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். இந்த மசாலா காம்பினேஷன் தான் கலக்கலா இருக்கு. இந்த கட்டா ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. காபி அல்லது சூடான சாக்லேட் பானத்துல லவங்கப்பட்டை பொடியை சேர்த்து குடிக்கக்கூடிய வழக்கம் சுமார் 200 வருடங்களுக்கு மேல உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. லவங்கப்பட்டை எண்ணெய் பல்வேறு விதமான மருந்து தயாரிப்புகள்ல உபயோகப்படுத்தப்படுது. ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்ட பொடியை அப்படியே ஒரே வாயில சாப்பிட முடியாது. அது தொண்டை அடைச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அதனால லவங்கப்பட்டை பொடியை மருந்தாக இருந்தாலும் அளவாகத்தான் நாம பயன்படுத்தணும். மீண்டும் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில வேறொரு உணவின் வரலாறை பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.